தேவ அன்பினாலேயே தேவன் நம்மை ஊழியத்திற்கு அழைக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒளியை வெளிப்படுத்தி பிரகாசிக்க செய்தபோது அந்த ஒளிக்கு முன்னாலே நிற்க முடியாமல் சவுல் தரையிலே விழுந்தான். சவுல் மாத்திரமல்ல, அவனோடு கூட சென்றவர்களும் அந்த பிரகாசமான ஒளிக்கு முன்னால் நிற்க முடியாமல் தரையிலே விழுந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 26:14 சொல்லுகிறது. அந்த ஒளி வானத்திலிருந்து வந்து பிரகாசித்தது. அந்த ஒளியின் பிரகாசம் சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமாக இருந்தது. அந்த ஒளியின் மகிமையினாலே சவுல் மாத்திரம் பார்வையற்று போனான். ஆதலால் மற்றவர்கள் சவுலுக்கு கைலாக கொடுத்து தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டியதாக இருந்தது. அந்த ஒளியிலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிருந்தது. அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் அந்த சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் என்று 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. அதாவது சவுல் ஒளியினிடத்திலிருந்து வந்த சத்தத்தையும் கேட்டான், அந்த ஒளியில் தோன்றிய ஒருவரையும் கண்டான். சவுலோடு கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அதாவது சவுலோடு கூட இருந்தவர்கள் வெறுமனை சத்தத்தை மட்டுமே கேட்டார்களே அன்றி அந்த சத்தம் பேசின வார்த்தைகளை கேட்கவில்லை. அந்த சத்தத்தின் வார்த்தைகளை தெளிவாக சவுல் மட்டுமே கேட்டான். அந்த சத்தம் தேவ அன்பு நிறைந்த சத்தமாக இருந்தது. சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று இயேசு கிறிஸ்து சவுலிடம் அன்போடு கேட்டார். அதற்கு சவுல், ஆண்டவரே, நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். இயேசு கிறிஸ்துவின் தேவ அன்பு நிறைந்த இந்த வார்த்தைகளின் சத்தம் எபிரேய பாஷையில் இருந்தது. 8/9/1997 அன்று கர்த்தருடைய ஊழியர் ஒருவர் தான் பேச வேண்டிய ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் சாட்சி கொடுக்கும்படி என்னை அழைத்திருந்தார். அந்த சமயத்தில் நான் தொழில் செய்து கொண்டிருந்தேன். நான் கூட்டத்தில் பேசுவதற்கு மிகுந்த தயக்கம் இருந்தபடியால் அவருடைய அழைப்புக்கு மறுத்துவிட்டேன். அவர் சொன்னார், கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கு அழைத்தால் என்னோடு கூட வாருங்கள் என்றார். நான் மிகுந்த சந்தோஷத்துடன் சரி பிரதர் என்றேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஏன் ஊழியத்திற்கு அழைக்கப் போகிறார்? இங்கே ஊழியர்களுக்கா பஞ்சம் என்று மனதில் எண்ணிக்கொண்டேன். மறுநாள் 9/9/1997 அன்று இரவு குடும்ப ஜெபத்தில் கர்த்தரை பாடி துதித்து வேதம் வாசித்து தியானித்துவிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். முதலில் என்னுடைய மனைவி ஜெபித்தார்கள். அதற்கு பிறகு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். பரலோகத்தின் பிதாவே என்ற வார்த்தைகளை மட்டுமே ஜெபத்தில் நான் ஆரம்பித்தேன். மீதி ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவரே ஆட்கொண்டு ஜெபித்தார். என்னுடைய நாவையும் வாயையும் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டிருந்தார். என்னுடைய இருதயத்தில் தோன்றிய தேவ அன்பு நிறைந்த வார்த்தைகள், நீ ஊழியத்திற்கு தைரியமாக போ, நான் உன்னுடைய நாவிலிருந்து பேசுவேன், நீ போ தைரியமாக, இப்பொழுது பேசுவது போல நான் பேசுவேன் என்ற தேவ அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளே என்னுடைய இருதயத்தில் திரும்ப திரும்ப மென்மையாக அமைதியாக ஒலித்து கொண்டே இருந்தது. இந்த மகிமையான பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை என்னுடைய நாவில் பல நிமிடங்கள் அந்த குடும்ப ஜெப வேளையில் அனுபவித்தேன். தேவனுடைய அன்பு என்னுடைய கண்களை கண்ணீரால் நிரப்பியிருந்தது. ஜெபம் முடிந்தவுடன் நான் என்னுடைய மனைவியிடம் சொன்னேன், நான் ஊழியத்திற்கு செல்லப் போகிறேன் என்று. தேவன் நம்மை தம்முடைய அன்பினாலே ரட்சித்திருக்கிறார். தம்முடைய அன்பினாலேயே அபிஷேகித்திருக்கிறார். தம்முடைய அன்பினாலேயே நம்மை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.